இங்க செயல்படுத்தும் பாவங்கள் பேரு. புரிதா பாருங்க சார். சோர்ஸ் இது மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது மூலம் சம்பவம் சொல்றேன். இதுக்கு என்ன மீனிங் நான் சொல்றேன். சோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, உங்க பையன் +2 படிச்சுட்டு இருக்கான். பாக்கெட்ல 10,000 ரூபாய் நோட்டு இருக்கு. பாக்கெட்டை எடுக்கும் போது இதையச்சுமா உங்க பாக்கெட் நினைச்சிட்டு அவர் பாக்கெட் எடுக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் நோட்டு இருக்கு. சந்தோஷப்படுவீங்களா, வருத்தப்படுவீங்களா? வருத்தப்படும். அப்பதான் நல்ல தகப்பனார் ஸ்தானம். இல்ல பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், அப்ப என்ன பண்ணுவீங்க? அவனை கூப்பிட்டு, இந்த பணம் எங்கிருந்து வந்தது, இந்த பணத்துக்கு சோர்ஸ் என்ன கேட்பேன் இல்லையா? இந்த பணம் எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தாங்க? இல்ல உன் பாக்கெட்ல தானா அதே உருவாயிச்சா? அதே மாதிரி உருவாகுமா? உருவாகுமா சார்? எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருக்கு இல்லையா? காவிரியில இருந்து மழை பெய்யணும், இல்ல காவிரி ஆத்தோட அந்த உற்பத்தி ஆகிற ஸ்தானத்துல நிறைய மழை பெய்யணும், தானே அப்படியே வராது இல்லையா? இப்ப சோர்ஸ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்ல உடனே, இல்லப்பா இது மாதிரி நேரா போயிருந்தேன், ஒரு அங்கிள் உட்கார்ந்து இருந்தாரு, முட்டாள் தரமா அப்படியே பாக்கெட்ல வந்து பணம் வச்சிருந்தாரு, எழுதும் போது பர்ஸ் கீழே வந்துச்சு, அது எடுத்தம்பா, 10,000 ரூபாய் கிடைச்சதுப்பா, நான் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன் பாருப்பா, மாசம் ஃபுல்லா கஷ்டப்படுற, என்ன சம்பாதிக்கிறேன் நீ அப்படின்னா எப்படி சார் இருக்கும்? ஒரு கோவப்படும். இல்ல வேற மாதிரி சொல்றாரு, இல்ல பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து கொடுத்துட்டு போனாரு, அவங்க பையனுக்கு ஃபீஸ் கட்ட, அவர் வெளியூர் போறாரா, அவங்க பையன்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனாரு, இல்ல உங்களுக்கு அவர் கடன் தரணுமா, கொடுத்துட்டு போயிருந்தாரு. அப்ப அந்த பணம் வந்த வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா? அதான் இந்த பாவம் செயல்படுறதுக்கு இது மூலமா இருக்கு. இந்த பாவத்தின் மூலமாக இது செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். அதை இப்ப உங்களுக்கு புரியல, நாளைக்கு புரிய ஆரம்பிச்சிரு சார். அதாவது இந்த பாவத்தின் மூலமாக இது செயல்படுது, இது நடக்கணும்னா இதான் மூலம். அதுதான் என்ன சொல்ற, செயல்படும் செயல்படுத்தும் பாவங்கள் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இத மனிதன் வச்சுக்கங்க, இது யாரு இயங்குறது? குதிரை இயங்குறானா மனிதன் இயங்குறானா? மனிதன் இயக்குறான், குதிரை இயங்குது. இப்ப மனிதன் வந்து இயக்குறான், குதிரை இயங்குது. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதன் எந்த இடத்துக்கு போனோம்னு நினைக்கிறானோ அந்த இடத்துக்கு குதிரை போச்சுன்னா மனுஷன் சேஃப்டி ஆயிடுவான். அப்படி இல்லாம எதிரில வேற ஒரு குதிரையை பார்த்துட்டு, நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெண் குதிரையை பார்க்கணும்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும்? இவனை தூக்கி போட்டு அதுக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இங்க இருக்கிற பாவங்களுக்கு, இங்க இருக்கிற பாவங்கள் சாதகமான நிலையில் இருக்க வேண்டும். அதுக்காக தான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றது. அதாவது இங்க என்ன பாவம் இருக்கோ இந்த வீட்டுக்கு இது சாதகமா இருந்தா இந்த வீடு டெவலப் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த வீடு கெட்டு போயிட்டு இந்த வீடு தான் டெவலப் ஆகும். அதாவது ஒரு பிளானட், இது கிரகம், இந்த கிரகம் வந்து 1, 3, 7, 9ங்கிற வீட்டுக்கு சப்ளாட் ஆயிருக்கு. 1வது வீடுங்கிறது எது குறிக்குன்னா ஜாதகருடைய ஆயுள், ஆரோக்கியம் இதை குறிக்குது. 3வது வீடு அவரை பற்றி செய்திகள், தகவல் தொடர்பு, பயணங்கள், இடமாற்றங்கள், அவரை பற்றி வெளியில என்ன பேசிக்கிறாங்க, அவருடைய புகழ், இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியது. 7வது வீடு மக்கள் தொடர்பு, சமூக பழக்க வழக்கங்கள், அவருடைய கணவன் மனைவி உறவு, அவர் ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய லாப நஷ்டங்கள், இதெல்லாம் 7வது வீடு. 9வது வீடுங்கிறது உயர்கல்வி, ஆராய்ச்சி, வெளிநாடு, வேற்று மொழி, வேற்று இனம் மக்களோட அவருடைய பழக்க வழக்கங்கள், தர்ம சிந்தனைகள், தெய்வீக விஷயங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய ஞானம், இதெல்லாம் 9வது வீடு. இந்த விஷயங்கள்லாம் வளருதா தேய்தான்றதா எங்க பேச்சு. ஓகேங்களா? இப்ப இதை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல தடுக்குதா நட்சத்திரம். இங்க பாத்தீங்கன்னா பாவங்கள் ஒரு கான்செப்ட் சொன்னா 1, 7, 4, 10, 1, 7, 3, 9 இது இருக்கு. இந்த 1, 7 கெடுக்கக்கூடிய பாவம் எது சார்? 6, 12. 1, 7 கெடுக்கக்கூடியது 6, 12. 6, 12 இங்க இருக்கா? இல்ல. அதனால 1, 7
அதாவது நட்சத்திரம் காட்டியது உபநட்சத்திரம் தடுத்தால் வேலை செய்யாது. நட்சத்திரம் காட்டியது உபநட்சத்திரம் தடுத்தால்னா என்ன அர்த்தம்னா, நட்சத்திரம் காட்டிய வீட்டிற்கு 8வது வீட்டையோ 12வது வீட்டையோ 4வது வீட்டையோ, அதான் ஒரு பாவத்துக்கு கெட்ட நட்சத்திரம் காட்டிய வீட்டுக்கு 4வது வீட்டையோ 8வது வீட்டையோ 12வது வீட்டையோ ஒரு உபநட்சத்திரம் காமிச்சா அது செயல்படாது. இந்த நட்சத்திரம் 1 7 வந்துட்ட பிறகு இதை கெடுக்கக்கூடியது 6 12 மட்டும்தான். 6 12 இங்க இல்லைங்கிறதால 1 7 தூக்கி அப்படியே போட்டாச்சு. 4 10 கெடுக்கக்கூடியது எது சார்? 3 9. 3 9 இருக்கா? இருக்கு. அப்ப 4 பண்ணிட்டு 3 9 இங்க வந்துரும். அப்படியே புரியுதா பாருங்க சார்.